ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நியோபாலிட்டன் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கில் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி 3 ஃப்ளேவர்ஸ் சேர்ந்தது தான் இந்த நியோபாலிட்டன் கேக்கு. இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதனால தான் உங்களுக்கு வந்து எக் ஸ்மெல் வருது. அதை எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க எக் ஸ்மெல் வருது அப்படின்னு. நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கூட பட்டர் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எக் ஸ்மெல் வந்து வராது. அதே மாதிரி எவ்வளோ பீட் பண்ணாலும் முட்டை வந்து நல்லா பொங்கி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒயிட் கலரில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் பீட் பண்ணும்போது தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வராது. ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா முட்டை வந்து நல்லா பொங்கி ஒயிட் கலரில் வரும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ கேக் வந்து ஒயிட் கலரில் வர மாட்டேங்குது, எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எடுத்திருக்க முட்டை வந்து டார்க் எல்லோ கலரில் யோக் இருந்தால் கூட அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முட்டை வந்து நீங்கள் சரியாக பீட் பண்ணலனாலும் அந்த மாதிரி எல்லோ கலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முட்டையை நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகி வராது. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணாதீங்க. லோ ஸ்பீடில் மாற்றிட்டு ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். நம்ம எக் பேட்டர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து வெது வெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. அது வந்து தாழ்ந்து போகாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 3 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன். 3 ஃப்ளேவர்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் 2 வந்து ஒரு தனி பவுலில் மாற்றிக்க போகிறேன். 1 வந்து நம்ம பீட் பண்ணோம்ல அதே பவுலில் வச்சுக்க போகிறேன்.
இப்போ இது ரெண்டையும் நான் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்க போகிறேன். நம்ம ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும்போது இது ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெண்ணிலா பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேட்டரில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்க போகிறேன். வினிகர் சேர்க்கறனால நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எக் ஸ்மெல் இருந்தாலும் போயிடும். இப்போ வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் உடனடியாக நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். நான் இங்கே 7 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து கேக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெனிலா பேட்டர் வந்து ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாத்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த டின்னை வந்து இறக்கி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போகிறோம். அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக நான் இங்கே ஸ்ட்ராபெரி எமல்ஷன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ இதுலேயும் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக அந்த பேட்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இங்கே சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நான் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரை இந்த மாதிரி வெளியே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. சீக்கிரமாக நம்ம பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு முட்டை வச்சு 1/4 கப்பு மைதா சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து அதில் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எமல்ஷன் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்து ரொம்ப நேரம் வெளியே வச்சதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ 3 லேயர் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் தான் வைக்கிறேன். நான் இங்கே 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் லேயராக கொடுக்குறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷ் தான் சேர்க்க போகிறேன். எனக்கு ரிப்பீட்டடாக வர கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg கேக்குக்கு வந்து எவ்வளோ விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறது, 1 kg கேக்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 1/2 kg கேக்குக்கு வந்து 1/2 கப் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக டெக்கரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் 3/4 கப் யூஸ் பண்ணுங்கள். எல்லா கேக்ஸ்க்குமே அப்படி தான். இப்போ செகண்ட் லேயர் வந்து நான் ஸ்ட்ராபெரி கேக் வைக்கிறேன். இதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த 3 லேயர் கேக்கையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடைசியாக நான் வந்து வெனிலா கேக் வைக்கிறேன். வெனிலா கேக் வந்து எனக்கு 2 லேயர் கிடச்சிது. நான் 1 லேயர் தான் வைக்கிறேன். வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துடலாம்.
கேக்கை நல்லா க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ கேக்கை வெளியே எடுத்து நான் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாமே நான் லைன் பண்ணிக்கிறேன். கேக்கை ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து நான் சாக்லேட் கனாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நியோபாலிட்டன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.